சாகாவரத்தை பெற்ற சூரபத்மனோட கொடுமையை தாங்க முடியாத தேவர்கள் சிவபெருமான் கிட்ட போவாங்க. அப்போ சிவபெருமான் ஞான யோக நிலையில இருப்பாரு. அதனால அவரை பார்க்க முடியாது அப்படின்னு நந்தி தேவர் சொல்லிடுவாரு. எல்லாரும் சேர்ந்து பிரம்மா கிட்ட போய் சொல்லலான்னு பிரம்மலோகம் போவாங்க. பிரம்மனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம எல்லாம் திருமால் கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு முடிவெடுத்து வைகுண்டம் போவாங்க. அங்க திருமால் ஆதிசேஷன் மேல படுத்திருப்பாரு. வைகுண்டத்துக்கு தேவர்கள், இந்திரன், பிரகஸ்பதி, பிரம்மா எல்லாரும் வந்துருவாங்க. திருமாலோட அந்த அழகான திவ்ய தேகத்தை பார்த்து எல்லாரும் வணங்குறாங்க. தலைவர்களுக்கு தலைவனே, தனித்தன்மை நாயகனே, பத்தினியுடன் அருகில் அமர்ந்து பக்தர்களை காக்கும் தெய்வ சுடரே, உங்களுக்கு எங்கள் பக்தி பூர்வமான வணக்கங்கள் அப்படின்னு பலவாரா துதிப்பாங்க. உடனே எல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி திருமால் கேட்பாரு, நான்முகனே, இந்திரனே, பிரகஸ்பதியே, நீங்க மட்டும் வராம எல்லா தேவர்களும் சேர்ந்து வைகுண்டம் வர அளவுக்கு என்ன துன்பம் வந்துருச்சு அப்படின்னு கேட்டதும், ஐயனே, உங்களுக்கு தெரியாததுன்னு இந்த உலகத்துல ஏதாவது இருக்கா? எங்க நிலை என்னன்னு தெரிஞ்சும் இப்படி கேக்குறீங்களே அப்படின்னு பிரம்மா கேட்பாரு. பிரம்மனே, நீங்க சொல்றது உண்மைதான், எனக்கு எல்லாமே தெரியும். ஆனா எல்லாத்துக்கும் காலம் நேரம்னு இருக்கு. அதுக்கான காலமும் நேரமும் கூடி வரணும். இப்ப கூட நீங்க எல்லாம் என்ன தேடி வர்றீங்கன்னு தான் மேருமலை குகையில தங்கியிருந்தேன்னா இங்க வந்தேன். நான் மேருமலையில் இருக்கிறப்போ அசுரர்களோட எண்ணம் வரும்போது விழித்து எழுவேன் அப்படின்னு திருமால் சொன்னதும் தேவர்கள் எல்லாருக்கும் இன்னும் பயம் வந்துருச்சு. அப்போ திருமால் சொல்றாரு, பயப்படாதீங்க, சிவபெருமானோட அருட்கருணையினால பெற்ற வரங்கள்னால தானே இந்த அசுரர்களுக்கு பலமும் சாகாவரமும் கிடைச்சிருக்கு. அப்போ அதுக்கான வழியையும் சிவபெருமானாலதான் செய்ய முடியும். ஏற்கனவே தாரகாசுரனுடைய புதர்வர்களான தாருகாட்சகன், கமலாட்சகன், வித்யுன்மாலி இந்த அசுரர்கள் சிவபெருமான் கிட்ட இருந்து வரத்தை வாங்கிட்டு அவங்க பண்ண கொடுமையையும் அட்டகாசத்தையும் பொறுக்க முடியாம சிவபெருமான் அவர்களோட முப்புறத்தையும் தன்னோட நெற்றிக்கண்ணால அழிச்சு திரிபுராந்தகர் அப்படின்னு பெயர் பெற்றாரு. இப்பவும் இந்த கொடிய அசுரர்களையும் சிவபெருமானை தவிர வேற யாராலையும் அழிக்க முடியாது. அதனால நம்ம எல்லாரும் சிவபெருமான முறையா வழிபட்டு தவம் இருந்தா மட்டும்தான் இந்த கொடுமையில இருந்து தப்பிக்க முடியும். இது சிவனால் முடியும் அப்படின்னு திருமால் சொல்றாரு. கேட்டாலே புண்ணியம் தரும் கந்த புராண தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்க்கலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.